வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் உங்களுடன் இணைவது அருள். இப்பொழுது விரிவான செய்திகள். தமிழகத்தில் நீட்டிக்கும் கனமழை காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று அதிரடி விடுமுறை. உலக அரசியல் மின்னும் ராணிப்பேட்டை தோல்பொருள் உற்பத்தியில் புதிய சாதனை படைத்துள்ளது. சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நம் தமிழகத்தின் இளம் மாவட்டம். அதிரடி விலை வீழ்ச்சி, பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் இன்று தக்காளி மற்றும் காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடுகிறார். அடுத்ததாக ஒரு சிறிய செய்தி. வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதியதாக உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை மாவட்டம் இன்று தொழில்துறையில் உலக அளவில் சாதனை படைத்துள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த தோல் பொருள் ஏற்றுமதியில் இருந்த ஒரு மாவட்டம் மட்டுமே பெரும் பங்கினை வழிவகுக்கிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உலகத்தரம் வாய்ந்த காலணிகள் மற்றும் தோல் ஆடைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்து வருகின்றன. புதிய மாவட்டங்கள் உருவாகிய காலத்திலேயே பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பினை வழங்கி உற்பத்தியில் முதன்மை மாவட்டமாக திகழ்வது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெருமிதம் ஏற்படுத்தியுள்ளது. நிறைவாக சென்னை கோயம்பேட்டு சந்தையில் தமிழகத்தின் பிற மாவட்டம் மற்றும் அண்டைய மாநிலங்களில் இருந்து காய்கறி வரத்து வழக்கத்தை விட கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த வாரம் உச்சத்தில் இருந்த தக்காளி, கத்திரிக்காய் மற்றும் வெங்காயத்தின் விலை இன்று பாதியாக குறைந்துள்ளது. இந்த விலை வீழ்ச்சி இல்லத்தரசிகளின் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களுடன் செய்தியை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களிடமிருந்து விடை பெறுவது அருண். நன்றி, வணக்கம்.